ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, எம்பிஏவோட எலக்ட்ரிக் பேப்பரில் வந்துட்டு தான் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் வந்து யூனிட் 1 லெசன் 1 வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜ்மெண்ட். சரி வாங்க, இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் ஆல் சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அ கம்பெனி. அதான் வந்து நம்ம கம்பெனியில் வந்துட்டு பிளான் பண்ணுறது, ஆர்கனைசேஷன் பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, இதில் எல்லாமே சேர்ந்தது தான் வந்துட்டு ஒரு சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் பிளானிங், ரெக்ரூட்டிங், ட்ரைனிங், மோட்டிவேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் சேல்ஸ் பீப்புள். இதோட டெஃபினேஷனே என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயின் மோட்டோவே பிளான் பண்ணுறது, ரெக்ரூட் பண்ணுறது, ட்ரெயின் பண்ணுறது, மோட்டிவேட் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு சேல்ஸ் பீப்புள்ஸோட எப்படி சொல்கிறது, ஒரு சேல்ஸ் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு வழிகள். அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் மீன்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ். இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட், சேல்ஸ் ப்ரொமோஷன், மார்க்கெட்டிங் ரிசர்ச், ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரைஸிங் அண்ட் ப்ராடக்ட் மர்ச்சன்டைசிங். ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பாயிண்டாக போட்டு எக்ஸாம் வந்து எழுத ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து தீஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ப்ரைமர்லி கேரிட் அவுட் பை தி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த கம்பெனி. இது எல்லாமே வந்துட்டு ப்ரைமரியாக வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் கம்பெனியில் வந்து கேரி பண்ணிகிட்ருக்காங்க, யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் பாயிண்ட் போட்டு எழுதி வச்சுருங்க. எக்ஸாம் பேப்பரில் கண்டிப்பாக மார்க் உங்களுக்கு கிடைக்கும். மேபி 2 மார்க் அதில் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதெல்லாம் எழுதி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்டான என்னென்னா அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அகாடமி அக்ரீஸ் தட் சேல்ஸ் மார்க்கெட்டிங் மீன்ஸ் தி பிளானிங் அண்ட் டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தி பர்சனல் செல்லிங். இதில் என்னென்னலாம் வந்து அங்கே அக்ரி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட்டு, செலெக்ஷனு, எக்யூப்பிங். இதில் வந்துட்டு ஏதோ ஒரு 5 மட்டும் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? இது எல்லாமே வந்துட்டு அப்ளை பண்ணலாம் பர்சனல் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அகாடமி வந்து அக்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் எழுதலாம் எக்ஸாமில். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரது எல்லாமே வந்து 10 மார்க் மாதிரி தான் சொல்லித்தரேன். ஒரு டாப்பிக்காக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இன்ட்ரடக்ஷன், டெஃபினேஷனில் தான் இது எல்லாமே வரும். ஸோ அதுக்கு அடுத்ததெல்லாம் உங்களுக்கு ஒரு 10 மார்க் மாதிரி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். நீங்கள் அந்த மாதிரி வந்து எக்ஸாமில் போய் எழுதிடுங்க. எந்த கொஷின்ஸ் வந்தாலும் நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேசிக் எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது சேல்ஸ் மேனேஜ்மெண்ட்டில். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பிளானிங், ரெண்டாவது ஒன்று வந்து கோஆர்டினேஷன், மூணாவது வந்து கண்ட்ரோலிங், நாலாவது வந்து மோட்டிவேட்டிங். இப்போ வந்து பிளானிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பிளானிங்கில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங் த சேல்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். பிளானிங் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சேல்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ப்ரிப்பேரிங் தி சேல்ஸ் பாலிசிஸும் ப்ரோக்ராம்ஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோர்காஸ்டிங் த ஃபியூச்சர் சேல்ஸையும் வந்து பிளான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மெயினாக ஆர்கனைசிங் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்னென்னலாம் ஆர்கனைசிங்குள்ளே பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிவைடிங் ஒர்க் அமாங் த எம்ப்ளாயீஸ்க்குள்ளே வந்து ஒர்க்கை வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து அசைனிங் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ப்ரொவைடிங் தி நெசசரி ரிசோர்ஸ். ஆல்சோ வந்து என்னென்னா நெசசரி ரிசோர்ஸ் வேணுமோ அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பிளானிங்கில் வரும். இந்த டாபிக் கொஞ்சம் லென்த்தாக தான் போகுது. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க லென்த்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. மேபி 10 மார்க் 5 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் எழுதலாம். மேபி நீங்கள் ஒரு டாபிக் இருந்தால் கூட இன்னொன்றுலாம் ஞாபகம் இருக்கும்ல. ஸோ அதனால தான் நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஓகே, அடுத்தது வந்து என்ன பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டிங்கில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டிங் அமௌங் த டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ளே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க கோஆப்ரேஷனை. அதுக்கப்புறம் வந்து என்ஷூரிங் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கணும்னு பார்த்துருக்காங்க. அவாய்டிங் டூப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஒர்க் இதெல்லாமே அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரோலிங்கில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மெஷரிங் சேல்ஸ் பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் வந்து கம்பேரிங் ஆக்சுவல் சேல்ஸ் வித் டார்கெட்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டேக்கிங் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து கண்ட்ரோலிங்கில் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மோட்டிவேட்டிங்கில் வந்து என்கரேஜிங் த சேல்ஸ் பீப்புள்ஸ். அதுக்கப்புறம் வந்து ப்ரொவைடிங் இன்சென்டிவ்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இம்ப்ரூவிங் எம்ப்ளாயீஸ் மாடல். இது எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ 4 முறை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளானிங், கோஆர்டினேட்டிங், கண்ட்ரோலிங், மோட்டிவேட்டிங். இந்த 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சேல்ஸ் மேனேஜ்மெண்ட் கேட்டால் இந்த 4 டாப்பிக்லையும் அதுக்கு அடுத்தது நீங்களே கூட கதை எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிளானிங், செல்லிங், ப்ரொமோட்டிங் அண்ட்
delivering products to customers. Its main aim needs to increase the sales and customer satisfaction. ஸோ இதுலேயும் நிறைய சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா பிளானிங், செல்லிங், ப்ரொமோட் பண்ணுறது, டெலிவர் பண்ணுறது, கஸ்டமருக்கு வந்து ப்ராடக்ட்டை இதெல்லாமே வந்து சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இதெல்லாமே வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும். ஸோ இதை வந்து அப்படியே ஒரு பாயிண்ட்டாக எழுதிருங்க. அதுக்கு அடுத்தது வந்து அதில் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது அதில் அனதர் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அனலைஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா ஸ்டடி த மார்க்கெட் பிஃபோர் த செல்லிங். நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கணும் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இதில் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அதில் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் த கஸ்டமர் நீட்ஸ். கஸ்டமரோட நீட்ஸ் என்னென்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டடீஸ் காம்படிட்டர்ஸ், அவங்களோட காம்படிட்டர்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க பார்ப்பாங்க. ஐடென்டிஃபை த மார்க்கெட் டிமாண்ட் மார்க்கெட்டில் வந்து என்ன டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஃபோர் லான்ச்சிங் a நியூ மொபைல் ஃபோன் the company checks whether the customer wants a good camera or long battery life. இவங்க வந்து ஏதாவது ஒரு ஃபோன் கம்பெனியில் வந்து ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னா அந்த கம்பெனி வந்து செக் பண்ணுவாங்க கஸ்டமருக்கு வந்து எது வேணும். அவங்க வந்து நல்ல கேமரா வந்து தேடுறாங்களா, இல்லைனா வந்துட்டு குட் பேட்ரி வந்து கொஞ்சம் லாங் லைஃபாக வரணுமா, எது வந்து அவங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து அதை தான் வந்து பார்ப்பாங்களாம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க லான்ச் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் வந்து என்னென்னா சேல்ஸ் பாலிசி. இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ரூல்ஸ் ஃபார் த செல்லிங் ப்ராடக்ட்ஸ். ஏதாவது ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ரூல்ஸ் மாதிரி வந்து செட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் என்னென்னலாம் டிசைட் பண்ணுறாங்கன்னா ஹவு டு செல், எப்படி செல் பண்ணுறது, ஹூ வில் செல், யார் வந்து செல் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து வாட் ஆஃபர்ஸ் டு கிவ். ஸோ இது எல்லாத்துக்குமே முன்னாடியே அவங்க வந்து இது பண்ணி வச்சிடுறாங்க. எல்லாத்துக்குமே வந்து கொஷின்ஸ் மாதிரியோ இல்லை இது மாதிரியோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. இது வந்து ஒரு சேல்ஸ் பாலிசி மாதிரி. இப்போ நம்ம எங்கேயாவது சூப்பர் மார்க்கெட் அங்கே ஏதாவது போனோம்னா இது வாங்கினா இது ஃப்ரீ அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்களா. ஸோ மேபி அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியா இல்லை அவங்களோட போட்டிருக்க ஒரு ரூல்ஸாக என்னன்னு தெரியல. ஸோ அது அவங்களுக்குள்ள அவங்க டிபார்ட்மெண்ட்குள்ளே வந்து அந்த ப்ராடக்ட் வந்து விற்கிறதுக்காக வந்து அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இது சேல்ஸ் பாலிசி. எல்லா கம்பெனியும் ஒரு பாலிசி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷன்ஸில் மட்டும் 13 பாயிண்ட்ஸ் கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த சப்ஹெட்டிங்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் அங்கே எழுதுங்க. ரொம்ப வந்து நீங்கள் எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 மட்டும் ஞாபகம் வச்சுட்டு எழுதிடுங்க. அடுத்து 3வது வந்து சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர் சேல்ஸ். இது வந்து ஃபியூச்சர் சேல்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து டிபார்ட்மெண்ட் என்னென்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் த ஃபியூச்சர் டிமாண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிளான்ஸை வந்து ப்ரொடக்ஷன் இது பண்ணுவாங்க, எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் டார்கெட், அவங்க வந்து சேல்ஸ் டார்கெட்ஸை வந்து செட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கம்பெனி எக்ஸ்பெக்ட் டு செல் 10,000 ஏசிஸ் டியூரிங் த சம்மர். ஒரு கம்பெனி வந்து 10,000 ஏசியை வந்துட்டு சம்மரில் விற்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான பிளானு, ப்ரொடக்ஷனு, அதுக்கான டிமாண்ட்ஸ் எல்லாமே அவங்க ப்ரிடெக்ட் பண்ணி அவங்க ஃப்யூச்சரில் செல் பண்ணுறதுக்காக ஐடியா பண்ணியிருக்கனால ஸோ இது வந்து ஒரு சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸிங். இது வந்து என்னென்னா டிசைட் த செல்லிங் ப்ரைஸ் வந்து டிசைட் பண்ணுறாங்க. இது டிபார்ட்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட ப்ரைஸு, அதுக்கு என்ன டிஸ்கவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லேப்டாப் காஸ்ட் 15,000 வித் 10% ஃபெஸ்டிவல் டிஸ்கவுண்ட் மாதிரி. இப்போ வந்து ஒரு லேப்டாப் வந்து ஒரு 15,000க்கு விற்கிறாங்கன்னா ஒரு 10% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் ஃபெஸ்டிவலுக்காக. இப்போ தீபாவளி சேல் அந்த மாதிரிலாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லேபிளிங், பேக்கேஜிங் அண்ட் பேக்கிங். இதில் வந்து என்னென்னா மேக் த ப்ராடக்ட் அட்ராக்டிவ் அண்ட் சேஃப். இதில் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அட்ராக்டிவாகவும் சேஃபாகவும் பண்ணுறாங்க. டிபார்ட்மெண்ட் என்னென்னலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக பேக்கேஜ் பண்ணுவாங்களாம். கரெக்ட் இன்ஃபர்மேஷன் அந்த லேபிள், இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக கொடுப்பாங்க அந்த லேபிளில். அதுக்கப்புறம் வந்து சேஃபாக அதை பேக் பண்ணுவாங்க, ஏன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் பேக்கேஜ் ஷோஸ் த ப்ரைஸ், எக்ஸ்பைரிங் டேட் அண்ட் த இன்க்ரீடியன்ஸ். இப்போ வந்து நீங்கள் கடையில் போய் பிஸ்கெட் வாங்குறீங்கன்னா அதில் வந்துட்டு ப்ரைஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து எக்ஸ்பைரிங் டேட் இருக்கும், அதில் வந்து என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு வித் குவான்டிட்டியோட அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்களோ, ஸோ அதான் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிவ் த ப்ராடக்ட் யூனிக் நேம் ஒரு ஐடென்டிட்டி. அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து யூனிக்காக ஒரு நேம் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பிராண்டிங் வந்து எதுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகுது பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரெகனைஸ் த ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் தான் அவங்க கம்பெனி இது அப்படின்னு சொல்லிட்டு ரெகனைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரென்ஷியேட் இட் ஃப்ரம் த காம்படிட்டர்ஸ். இது வந்து ஒரு காம்படிட்டர்ஸ் ஆல்ரெடி அதே பிஸ்கெட் தான் விற்கிறாங்க, பட் நீங்கள் விற்கிற பிஸ்கெட்டுக்கு ஒரு நேம் ஒரு ஐடென்டிட்டி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தான் எப்படியோ ப்ரிஃபர் பண்ணுவாங்கல்ல. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைக்கில்
சாம்சங்கு இல்லைனா அமுல். ஸோ இதெல்லாம் வந்துட்டு வெல் நோன் பிராண்ட். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் இது சொல்லியிருக்காங்க, பிராண்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பாயிண்ட்ஸும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 10 மார்க் மாதிரி அப்படியே நீங்களும் எலாபரேட் பண்ணி கூட எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பார்த்தீங்கன்னா, டெலிவர் த ப்ராடக்ட் டு கஸ்டமர்ஸ் குயிக்லி. டெலிவர் பண்ணுறாங்க ப்ராடக்ட். டிபார்ட்மெண்ட் என்னென்னலாம் டிசைட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஷாப்ஸு, டீலர்ஸு, ஆன்லைன் செல்லிங் இல்லைனா டெலிவரிங் மெத்தட் இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செல்லிங் த ப்ராடக்ட்ஸ் டு த அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட் இல்லை ரீட்டைல் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் அங்கங்கே விற்கிறாங்களே. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன், ட்ரைனிங் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் சேல்ஸ்மேன். இப்போ வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரெக்யூஸ் த சேல்ஸ் பீப்புள் வந்து ரெக்யூட் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து சூப்பர்வைஸ் தேர் ஒர்க்கு, அவங்கள வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபிக்ஸஸ் சேலரி அண்ட் சேலரியும் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்சென்டிவ்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நியூ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரிசீவ்ஸ் த ப்ராடக்ட் ட்ரைனிங் பிஃபோர் மீட்டிங் த கஸ்டமர். இப்போ வந்து ஒரு நியூவாக ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க கஸ்டமரை பார்க்காம அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த செக்ஷன் ட்ரைனிங் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் சேல்ஸ்மேனில் வருது. அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் டெரிட்டரி கோட்டாவில் வந்துட்டு டிவைட் த சேல்ஸ் ஏரியாஸ் அண்ட் ஃபிக்ஸஸ் த சேல்ஸ் டார்கெட்டிவ். இதில் வந்து என்னென்னலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அசைன் த டிஃப்ரென்ஸ் லொக்கேஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு கிவ்ஸ் த சேல்ஸ் டார்கெட் டு ஈச் சேல்ஸ்மேன்ஸ். எல்லாமே தனித்தனியாக வந்து கொடுக்குறாங்க சேல்ஸ் பர்சனுக்கு வந்து டார்கெட்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை சேல்ஸ்மேன்ஸ் மஸ்ட் செல் த 500 ப்ராடக்ட்ஸ் பர் மந்த். இப்போ வந்து சென்னையில் வந்து ஒரு சேல்ஸ்மேன் இருக்காங்கன்னா அவர் வந்து ஒரு 500 ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த மந்த் செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ப்ரோக்ராமிங் அண்ட் சேல்ஸ் ப்ரொமோஷன். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட்ஸு, ஸ்பெஷல் ஆஃபர்ஸு, எக்ஸிபிஷன்ஸு இல்லை ப்ரொமோஷன் கேம்பெயின்ஸு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தீபாவளி டிஸ்கவுண்ட்ஸ் சேல்ஸ் மாதிரி ஆல்ரெடி அங்கே சொல்லியிருந்தாலும் அதே மாதிரி தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் அண்ட் பப்ளிசிட்டி. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்ஃபார்ம்ஸ் த கஸ்டமர். எப்படி வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ்க்கு? த்ரூ த டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டு இல்லைனா நியூஸ் பேப்பர் இல்லைனா சோஷியல் மீடியா இல்லைனா வந்துட்டு ஹோர்டிங்ஸ் இந்த மாதிரி. பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா, இன்க்ரீஸ் த ப்ராடக்ட் அவேர்னஸ் அண்ட் சேல்ஸ். அந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவேர்னஸ் கொடுத்து அது சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் ப்ராசஸிங் அண்ட் ரெக்கார்ட் கீப்பிங். இதில் வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ரிசீவ்ஸ் த கஸ்டமர் ஆர்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து மெயின்டைனிங் த சேல்ஸ் ரெக்கார்ட், அதுக்கப்புறம் வந்து செக்ஸ் பிஸ்னஸ் ப்ராஃபிட், எவாலுவேட் எம்ப்ளாயீஸ் த பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஆர்டர் ப்ராசஸிங் அண்ட் ரெக்கார்ட் கீப்பிங்கில். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் ரெக்கார்ட்ஸில் வந்துட்டு த டிபார்ட்மெண்ட் கீப் த ரெக்கார்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர் நேமு, பர்ச்சேசிங் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட்ஸு, ஃபீட்பேக். ஸோ இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் த கஸ்டமர் லாயல்ட்டி அண்ட் இம்ப்ரூவ் த சர்வீஸ். இதுக்காக மட்டும் தான் வந்து அவங்க கஸ்டமர் ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிப்போர்ட்ஸ் இருக்குன்னு இது என்னெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கம்பேர்ஸ் த கரண்ட் சேல்ஸ் வித் ப்ரீவியஸ் சேல்ஸ் கம்பேர் வந்து பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பேர்ஸ் த பர்ஃபார்மன்ஸ் வித் காம்படிட்டர்ஸோட வந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஐடென்டிஃபை த ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ரிப்போர்ட்டாக வந்து ரெடி பண்ணுறாங்க. இதான் சேல்ஸ் ரிப்போர்ட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிப்போர்ட்ஸ். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஸ்டடீஸ் சேல்ஸ் டேட்டா. இதில் வந்து சேல்ஸ் டேட்டா, ப்ராஃபிட்டு, எக்ஸ்பென்சஸ், க்ரோத் இதெல்லாமே வந்துட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன்ஸ் ரெக்கார்டு. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்டெண்டன்ஸ், சேல்ஸ் அச்சீவ்டு, கஸ்டமர் விசிட்டு, பர்ஃபார்மன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஐடென்டிஃபை த ட்ரைனிங் நீட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ். இதெல்லாமே வச்சு வந்து ஒரு ரிவார்ட்ஸ் கொடுக்குறதோ இல்லை குட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதோ அந்த சேல்ஸ்மேன்ஸ்க்கு வந்துட்டு இதான் ஒரு ரெக்கார்டாக இருக்கும் அவருக்கான ரெக்கார்ட். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சேல்ஸ்மேன். பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் மேனேஜர் இஸ் த பர்சன் ஹூ பிளான்ஸ், ஆர்கனைஸ் அண்ட் கண்ட்ரோல் த சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் டு அச்சீவ் த கம்பெனி கோல்ஸ். இவங்க தான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையுமே ஆர்கனைஸாக பண்ணிட்டு இருக்கனால தான் அவங்களால கம்பெனி கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியுதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் சேல்ஸ் மேனேஜர்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒன்றே பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ் ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங் த சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து பிளான் பண்ணுறாங்க. இதில் வந்து சேல்ஸ் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செட் த ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் சேல்ஸ் கோல்ஸ். இவங்க வந்து ஷார்ட் டேர்ம் சேல்ஸ் கோல்ஸும் லாங் டேர்ம் சேல்ஸ் கோல்ஸும் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிளான்ஸ் ஹவு டு இன்க்ரீஸ் த சேல்ஸ், எப்படி சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அப்புறம் டிசைட் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ப்ரைஸிங் பாலிசிஸ். ஸோ ஸ்ட்ராட்டஜிஸும் ப்ரைஸிங் பாலிசிஸும் வந்து டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம்
ட்ரைஸ் டு இன்க்ரீஸ் த ப்ராஃபிட் அண்ட் ரெடியூஸ் த செல்லிங் காஸ்ட். எப்படி வந்து ப்ராஃபிட் அதிகமாக்கலாம், ரெடியூஸ் பண்ணலாம் செல்லிங் காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து பிளானிங் எ ஃபெஸ்டிவல் டிஸ்கவுண்ட் டு இன்க்ரீஸ் த தீபாவளி சேல். எப்படி வந்து பிளான் பண்ணுறாங்க, ஃபெஸ்டிவல் வருது, டிஸ்கவுண்ட்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், டிஸ்கவுண்ட் பண்ணி எப்படி வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கனைசிங் தி சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். இதில் வந்து சேல்ஸ் மேனேஜர் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா டிவைட்ஸ் த ஒர்க்ஸ் அமாங் த எம்ப்ளாயிஸ். எப்படி வந்து ஒர்க்கர்ஸ்க்கு வந்து டிவைட் பண்ணி கொடுக்குறாரு ஒர்க்ஸ். அதுக்கப்புறம் அசைன் த ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் வந்து ப்ரொவைட்ஸ் த லீடர்ஷிப், அப்புறம் ரிவார்ட்ஸ் த எம்ப்ளாயிஸ் பேஸ்ட் ஆன் தேர் பர்ஃபார்மன்ஸ். இதெல்லாமே பண்ணிட்டு இருப்பாரு சேல்ஸ் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து ஒன் எம்ப்ளாயி ஹேண்டல்ஸ் த சென்னை, அனதர் எம்ப்ளாயிஸ் ஹேண்டில் த கோயம்புத்தூர். ஸோ இந்த மாதிரி பிரித்து விடுவார் போல் இந்த ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து என்னென்னா மேனேஜிங் தி சேல்ஸ் பீப்புள். இதில் வந்து சேல்ஸ் மேனேஜர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்ஸ் த நியூ சேல்ஸ் பீப்புள், இல்லைனா செலக்ட் த சூட்டபிள் கேண்டிடேட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின்ஸ் த நியூ அண்ட் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயீஸ். அதுக்கப்புறம் வந்து மோட்டிவேட்ஸ் த எம்ப்ளாயர்ஸ். அப்புறம் வந்து சூப்பர்வைசிங் தேர் ஒர்க், எவால்வேட் த பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து அவர் பண்ணிகிட்டு இருப்பார். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சேல்ஸ் பர்சன் ரிசீவ் த ப்ராடக்ட் ட்ரைனிங் பிஃபோர் மீட்டிங் த கஸ்டமர். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ட்ரைனிங் எப்படி பண்ணுறாங்க, எப்படி அவங்க வேலையை பண்ணுறாங்க, ஸோ இது எல்லாமே மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ரெக்ரூட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு இந்த சேல்ஸ் மேனேஜரோட ஒர்க்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் த குட் ரிலேஷன்ஷிப். அது வந்து இன்டர்னல் ரிலேஷன்னா எப்படி சொல்கிறாங்கன்னா ஒர்க் வித் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கோஆர்டினேட்ஸ் வித் த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து கோஆப்ரேட் வித் த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து இன்வால்வ் இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் த குட் ரிலேஷன்ஷிப் வித் கஸ்டமர். அதுக்கப்புறம் வந்து பில்ட்ஸ் த ரிலேஷன்ஷிப் வித் த டீலர்ஸ் அண்ட் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பர்பஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் த டீம் ஒர்க் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மெயினாக. அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷேரிங் த இன்ஃபர்மேஷன். என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாங்கன்னா சேல்ஸ் மேனேஜர் வந்து கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன் டு த சேல்ஸ் பீப்புள், கலெக்ட் த சேல்ஸ் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் வந்து டிஸ்கஸ் கம்பெனி கோல்ஸ், அதுக்கப்புறம் சால்வ் த எம்ப்ளாயிஸ் ப்ராப்ளம். ஸோ இதெல்லாமே வந்து அவர் வந்து ஹேண்டில் பண்ணுறார் கம்யூனிகேஷன் மூலயமா. குட் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ்ஸ் த டீம் ஒர்க்ஸ் அண்ட் த சேல்ஸ். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து செக்கிங் த வெதர் ஒர்க் இஸ் டன் கரெக்ட்லி. அதில் வந்து என்ன சேல்ஸ் மேனேஜர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கம்பல்ஸ் த ஆக்சுவல் சேல்ஸ் வித் த டார்கெட். அதுக்கப்புறம் வந்து செக்ஸ் த சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ். அதுக்கப்புறம் வந்து மானிட்டர் த எம்ப்ளாயீஸ் பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் டேக் கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் இஃப் த டார்கெட்ஸ் ஆர் நாட் அச்சீவ்ட். ஸோ இதெல்லாமே வந்துட்டு அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க. இதில் வந்து செக் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, இந்தந்த வேலைலாம் வந்து அவங்க பண்ணுறாங்க. கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஃப் த சேல்ஸ் டிக்ரீஸ் த மேனேஜர் சேஞ்சஸ் த சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ சேல்ஸ் டிக்ரீஸ் ஆனால் மேனேஜர் வந்து சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்து மேக் பண்ணுறாரு. ஸோ அதுக்காக இது. அடுத்து வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் சேல்ஸ்மேனில் வந்து மொத்தம் 18 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியோ இல்லை சின்னதாக இருக்க ஒரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு ஸோ அதை வந்து எலாபரேட்டாக வந்து அது கீழே வந்து பாயிண்ட்ஸ்லாம் நீங்களே எழுதிடுங்க. ஸோ மேபி உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எபிலிட்டி டு லிசனில் வந்துட்டு லிசன் கேர்ஃபுல்லி டு த கஸ்டமர்ஸ். அதுக்கப்புறம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தேர் நீட்ஸ் பிஃபோர் த சஜஸ்டிங் அ ப்ராஜெக்ட். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா என் கஸ்டமர் வாண்ட்ஸ் அ ஃபோன் வித் அ குட் கேமரா. இப்போ வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, குட் கேமரா வேணும்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், லிசன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரெக்கமெண்ட் த ரைட் ஃபோன். அதுக்கப்புறம் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இதான் உங்களுக்கான ரைட் ஃபோன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எபிலிட்டி டு லிசன். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எம்பத்தி வந்து எதுக்குன்னா டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் திங்க் த கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது அவங்களோட ஃபீலிங்ஸையும் வந்துட்டு நம்ம திங்க் பண்ணி இல்லை புரிஞ்சு அது மாதிரி நடந்துக்கணும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ கஸ்டமர் ஹேஸ் அ ஸ்மால் பட்ஜெட். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அஃபோர்டபுளாக நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டணும் அஸ் அ சேல்ஸ் பர்சனாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் டிசைட் டு செல் மோர். அதுக்கப்புறம் வந்து ஆல்வேஸ் மோட்டிவேட்டட் டு அச்சீவ் த டார்கெட். ஸோ இப்படி இருக்கவங்களாம் ஹங்கர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கியூரியாசிட்டி, லேர்ன் அபவுட் த நியூ ப்ராடக்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து கீப் அப்டேட்டிங் வித் த மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி த காம்படிட்டர். ஸோ இது எல்லாமே ஒரு கியூரியாசிட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஓகேயா சேல்ஸ்மேனோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து அடாப்டபிலிட்டி, அட்ஜஸ்ட் பண்ணுறது டு த டிஃப்ரெண்ட் கஸ்டமரோட. அதுக்கப்புறம் வந்து ஹேண்டில் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸ் அண்ட் கான்ஃபிடென்ட்டாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் அடாப்டபிலிட்டியில் அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் வந்து ஸ்பீக் கிளியர்லி அண்ட் பொலைட்லி. அப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் த ப்ராடக்ட்ஸ் இந்த சிம்பிள் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் வந்து பில்ட் கஸ்டமர் கான்ஃபிடென்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் வந்து வந்துடும்.
அதுக்கப்புறம் பெர்சிஸ்டன்ஸ். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நெவர் கிவ் அப் ஈஸிலி. அதுக்கப்புறம் கண்டினியூ ட்ரையிங் ஈவன் ஆஃப்டர் த ரிஜெக்ஷன். ஸோ இது வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேஷனாக பார்த்தீங்கன்னா லவ் த ஜாப். அவங்க வந்து ஜாப் வந்து லவ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஒர்க் வித் எந்தூசியாசமும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. பேஷனாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து டெனாசிட்டி. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பி த டிட்டர்மின்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டினியூ ஒர்க்கிங் அன்டில் த கோல் இஸ் அச்சீவ். கோல் அச்சீவ் பண்ணுற வரைக்குமே அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து சொல்கிறாங்க. இதில் நீங்கள் ஏதோ ஒரு 10 பாயிண்ட் அதுமாதிரி ஞாபகம் வச்சுட்டு எழுதிடுங்க எக்ஸாமில். அதுக்கப்புறம் தரோக்னாஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பே த அட்டென்ஷன் டு எவ்ரி டீட்டெயில்ஸ். அப்புறம் ஃபாலோ அப் வித் கஸ்டமர்ஸ் ஆஃப்டர் த சேல்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும், அட்டென்ஷன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேல்யூ என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்பிளைன் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ். வந்து அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ, அதான் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து ஷோ த கஸ்டமர் ஒய் த ப்ராடக்ட் இஸ் ஒர்த் த ப்ரைஸ். எதுக்காக இந்த ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேல்யூ. அதுக்கு வந்து ஆம்பிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, செட் த ஹை கோல்ஸ். எப்பயும் வந்து கோல்ஸ் வந்து ஹையாக வைக்க சொல்கிறாங்க. ஒர்க் ஹார்ட் டு அச்சீவ். கண்டிப்பாக வந்து ஹார்டாக ஒர்க் பண்ண மட்டும் தான் அந்த கோல்ஸ்லாம் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கடுத்து வந்து சாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பி த ஃப்ரெண்ட்லியாக வந்து மெயின்டைன் பண்ணணும், ப்ளசண்ட்டாக இருக்கணும். பர்சனாலிட்டி வந்து ப்ளசண்ட்டாக இருக்கணும். அப்புறம் கிரியேட் அ குட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து குட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இமேஜினேஷன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, திங்க் கிரியேட்டிவாக எல்லாத்தையுமே பண்ணுங்கள். அப்புறம் ஃபைண்ட் அ நியூ வேஸ் டு அட்ராக்ட் கஸ்டமர். எப்படி வந்து புது கஸ்டமரை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஒரு இமேஜினேஷனாக ஒரு க்ரியேட்டிவிட்டியாக வந்து ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஷன்ஸில் வந்து சொல்கிறாங்க, ஸ்டே காம் வித் த கஸ்டமர்ஸ். அப்புறம் ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ் பொலைட்லி. அதுக்கப்புறம் வந்து இனிஷியேட்டிவ் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சால்வ் த ப்ராப்ளம்ஸ் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்டன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க் கான்ஃபிடென்ட்லி வித்தவுட் கான்ஸ்டன்ட் சூப்பர்விஷன்ஸ். எதுவுமே இல்லாமல் வந்துட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, இண்டிபெண்ட்டாக. அதுக்கப்புறம் கமிட்மெண்ட். பி டெடிகேட்டட் டு த ஜாப். ஆல்வேஸ் ட்ரை டு அச்சீவ் த சேல்ஸ் டார்கெட். ஸோ டெடிகேட்டாக ஜாப்க்கு இருக்கணும், நம்மளோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் சேல்ஸ் ஆர்கனைசேஷன். A sales organization is created to achieve a sales goals of a company. Its main objective to increase the sales, improve the coordination and satisfy the customer. மெயினாக அந்த கம்பெனியில் என்னென்னலாம் முக்கியம் பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் த சேல்ஸ், இம்ப்ரூவ் த கோஆர்டினேஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபை த கஸ்டமர். ஸோ இதெல்லாம் எழுதிக்கோங்க. அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அச்சீவ் அ சேல்ஸ் கோல். செட் அ கிளியர் சேல்ஸ் டார்கெட். ஹெல்ப் த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் டு அச்சீவ் த பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் த மந்த்லி சேல்ஸ் பை 20%. இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போகிறேன். ஏன்னா இது உங்களுக்கே புரியுதுல ரீட் பண்ணும்போது. ஸோ அதனால தான் அப்படியே ரீட் பண்ணேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஃபைன் த டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. கிளியர்லி எக்ஸ்பிளைன் த ஒர்க் ஆஃப் த சேல்ஸ் மேனேஜர் அண்ட் சேல்ஸ் பீப்புள்ஸ். அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சேல்ஸ் மேனேஜர் ஒர்க் என்ன, சேல்ஸ் பீப்புளோட ஒர்க் என்ன. ஸோ அவாய்ட் த கன்ஃபியூஷன் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து பில்ட் அ குட் ரிலேஷன்ஷிப். அப்புறம் வந்து மெயின்டைன் எ குட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த மேனேஜர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ். குட் ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் த டீம் ஒர்க்கை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேர். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரெக்ரூட் த சூட்டபிள் சேல்ஸ் பீப்புள். அதுக்கப்புறம் செலக்ட் அண்ட் பிளேஸ் த எம்ப்ளாயி. டிசைட் த சேலரிஸ், ப்ரொமோஷன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுறாங்க ரெக்ரூட்டர்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். யூஸ் த மணி, மேன் பவர் அண்ட் மெட்டீரியல்ஸ் எஃபிஷியன்ஸ்லி. அவாய்ட் த வேஸ்ட். இதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்க்ரீஸ் த எம்ப்ளாயி மோரல். இதில் வந்து மோட்டிவேட் த எம்ப்ளாயிஸ் த்ரூ த ரிவார்ட்ஸ் அண்ட் இன்சென்டிவ்ஸ், இம்ப்ரூவ் த கான்ஃபிடென்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்த பாயிண்ட்ஸே தான் திரும்ப வந்துட்டுருக்கு. நீங்கள் கரெக்டாக இதெல்லாம் ஞாபகம் வச்சு எழுதுறீங்க, எல்லாத்துலேயுமே எழுதி விடுங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் என்னென்னா, ட்ரைனிங்கில் அதான் சொல்கிறாங்க, ட்ரெயின் த எம்ப்ளாயிஸ் ரெகுலர்லி, இம்ப்ரூவ் த செல்லிங் ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராடக்ட் நாலேஜ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு ட்ரைனிங் அப்போ வந்து சொல்லி தராங்க போல். ஸோ இதெல்லாம் எழுதிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட்ல எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் கம்யூனிகேஷன் வந்துச்சு, இந்த ட்ரைனிங் வந்துச்சு. ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு வந்த பாயிண்ட்டே தான் வந்துட்டுருக்கு. கோஆர்டினேட்டிங் எல்லாமே வந்த பாயிண்ட்டை தான் வந்துட்டுருக்கு. ஸோ நீ எல்லாத்துக்குமே ஒரே பாயிண்ட்டே நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டு எல்லாத்துலேயுமே எழுதி விடுங்க. இதில் வந்து கம்யூனிகேஷன் வந்து மெயின்டைன் த ஸ்மூத் கம்யூனிகேஷன் அமாங் ஆல் சேல்ஸ் எம்ப்ளாயீஸ், ஷேர் த இன்ஃபர்மேஷன் குயிக்ஸ்லி. அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் அண்ட் கோட்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொடெக்ட் த ஃபியூச்சர் சேல்ஸ் அண்ட் ஃபிக்ஸஸ் த சேல்ஸ் டார்கெட் ஃபார் ஈச் சேல்ஸ் பர்சன். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட்டிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேட் ஆல் த சேல்ஸ் ஆக்டிவிட்டீஸ், என்ஷூர் எவ்ரி டிபார்ட்மெண்ட் ஒர்க்கர்ஸ் டுகெதர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவாய்ட் த டூப்ளிகேஷன், ப்ரிவென்ட்ஸ் த எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் த டூரிங்
த சேம் ஒர்க். அதுக்கப்புறம் வந்து ரெடியூஸ் த கான்ஃப்ளிக்ட்ஸ். இதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் த சேல்ஸ் காஸ்ட், கண்ட்ரோல் த சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் அண்ட் தென் இன்க்ரீஸ் த ப்ராஃபிட். ஸோ இதெல்லாமே சொன்ன பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சேல்ஸ் ஆர்கனைசேஷன். த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் த சேம் as த ஃபங்க்ஷன் ஆஃப் த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். இதுவும் வந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வரை சேம் தான் சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன்ஸில் வந்து என்னென்னா மார்க்கெட் அனலிஸ்ட். இதுலேயும் வந்து ஒரு 10 பாயிண்ட்லேருந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு 10 பாயிண்ட் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட் அனாலிசிஸில் வந்து ஸ்டடி த கஸ்டமர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் காம்படிட்டர்ஸ். ஸ்டடி த கஸ்டமர், அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் காம்படிட்டர்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. அப்புறம் சேல்ஸ் பாலிட்டிஸ், ப்ரிப்பேர் ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸ் ஃபார் த செல்லிங் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே பாலிசி செட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங், எஸ்டிமேட் த ஃபியூச்சர் சேல்ஸ் அண்ட் பிளான்ஸ் கேம்பெயின். அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸிங்கு, ஃபிக்ஸ் த ப்ராடக்ட் ப்ரைஸிங்கு, இதெல்லாமே சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட்ஸ் தான். பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங்கு, மிக்ஸ் த ப்ராடக்ட் அட்ராக்டிவ், அதாவது பிராண்டிங்கும் வந்து தான். இதெல்லாமே வந்து பாயிண்ட் தான். ஒரு 10 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எது வந்தாலும் எழுதிடுங்க. கிவ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் யூனிக்ஸ் நேம் அண்ட் ஐடென்டிட்டி. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் டெலிவரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் த்ரூ த சுட்டபிள். அதுக்கப்புறம் வந்து ரெக்யூர்மெண்ட் அண்ட் ட்ரைனிங், இதெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க, ட்ரெயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டெரிட்டரி, இதில் வந்து அசைன் த சேல்ஸ் ஏரியாஸ் டார்கெட். அப்புறம் வந்து சேல்ஸ் ப்ரொமோஷன், பிளான் த ரெஸ்பான்ஸு, ஆஃபர்ஸு, எக்ஸிபிஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸிங், இன்ஃபார்மிங் கஸ்டமர், இதெல்லாமே வந்து தான். அப்புறம் வந்து ஆர்டர் ப்ராசஸிங், மெயின்டைனிங் ஆர்டர், பிஸ்னஸ் ரெக்கார்டு. அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் ரெக்கார்ட்ஸ், நான் சொல்லியிருந்தேன் இந்த கஸ்டமர் ரெக்கார்ட்ஸ். அதுக்கப்புறம் சேல்ஸ் ரிப்போர்ட்டும் வந்து தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கல் அனாலிசிஸும் நம்ம படித்தது தான். அதுக்கப்புறம் வந்துட்டு சேல்ஸ்மேன் ரெக்கார்டும் நம்ம படித்தது தான். ஸோ இது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு படித்தது தான். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு 10 பாயிண்ட்டை வந்து இந்த சேல்ஸ்மேன் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அதில் கண்டிப்பாக எழுதி விடுங்க. கண்டிப்பாக மார்க் போட்டுருவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ சேல்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ். இது வந்து டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ சேல்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் டிபெண்ட் ஆன் த செவரல் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் ப்ராடக்ட், கம்பெனி சைஸ் அண்ட் கஸ்டமர். ஸோ இதுதான் வந்து டெஃபினேஷன். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாயிண்ட்ஸ் இருக்குதா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் த ப்ராடக்ட். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் நீட் த டிஃப்ரெண்ட் சேல்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ் ப்ராடக்ட்ஸ் நீட்ஸ் த மெனி சேல்ஸ் பீப்புள்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாயிண்ட்ஸாக இருக்குது. நீங்கள் எதையும் நோட் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர்ட். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மோர் ப்ராடக்ட்ஸ் ரெக்யூலர் லார்ஜர் ஸ்கேல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன்ஸில் வந்து என்னென்னா இஃப் கம்பெனி சேல்ஸ் அக்ராஸ் இந்தியா இன்டர்நேஷ்னல் நீட்ஸ் அ பிக்கர் சேல்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ நான் உங்களுக்கு புரியாமல் ஏதோ பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க ஒரு வாட்டி. அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மைண்டில் நிற்போம். நாலாவது வந்து எபிலிட்டி அண்ட் competence of managers. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா skilled managers can manage the larger items efficiently. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் புரிஞ்ச மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. பாயிண்ட்ஸ் பக்கத்துலேயே நோட்ஸ்லையும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த என்டர்பிரைஸ். இதில் வந்து லார்ஜ் கம்பெனிஸ் நீட் மோர் சேல்ஸ் பீப்புள் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டிங் சேனல்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கம்பெனி செல்லிங் த்ரூ த ஹோல்சேலர்ஸ் இல்லைனா ரீட்டெயில்ஸ் ஆன்லைன் இந்த மாதிரி வந்து நீட் அ டிஃப்ரெண்ட் சேல்ஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபினான்ஷியல் சவுண்ட்னஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கம்பெனிஸ் வித் மோர் மணி கேன் அப்பாயிண்ட் மோர் சேல்ஸ் பீப்புள்ஸ் அண்ட் ப்ரொவைட் அ பெட்டர் ஃபெசிலிட்டி. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் பாலிசி ஆஃப் த என்டர்பிரைசஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அக்ரெசிவ் சேல் பாலிசிஸ் ரிக்வயர்ஸ் அ ஸ்ட்ராங்கர் சேல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பாயிண்ட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பாக. அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் பாலிசிஸ், மேனேஜ்மெண்ட் டிசிஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் அண்ட் ட்ரெடிஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு சர்டன் பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ட்ரெடிஷன் இருக்கும். அது வந்து காலங்காலமாக பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஹோல்சேலாக இருக்கலாம், ரீட்டெயிலாக இருக்கலாம், பாஸ்ட்டில் அது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அடுத்த ஜென்ரேஷனில், ஃபியூச்சர் ஆல்சோ. ஸோ அதுதான் வந்து கஸ்டமர் வந்து ட்ரெடிஷனாக இருக்கும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காம்படிஷன் வந்து ஹை காம்படிஷன் ரெக்வயர் ஸ்ட்ராங் அண்ட் எஃபிஷியன்ட் சேல்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ். காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நேச்சர் ஆஃப் த கஸ்டமர் வந்து டிஃப்ரெண்ட் கஸ்டமர் குரூப்ஸ் ரெக்வயர் டிஃப்ரெண்ட் சேல்ஸ் அப்ரோச்சஸ் இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹை வேல்யூ ப்ராடக்ட்ஸ் ரெக்வயர் த ஸ்கில் சேல்ஸ் பீப்புள்ஸ் வைல் லோ ப்ரைஸ்டு ப்ராடக்ட்ஸ் நீட் அ வைடர் சேல்ஸ் ஃபோர்ஸ். ஸோ வந்து ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வந்து ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில்டான பர்சன்ஸ் வந்து ரெக்வயர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸ் அதுமாதிரி ஞாபகம் வச்சு எழுதுங்க. உங்களுக்கு புரிஞ்சதை எழுதி விடுங்க, இல்லை பேராகிராஃபாக கூட எழுதி விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் ஏதாவது எழுதி வைங்க, அப்போ தான் பாஸ் ஆகாது நம்மளால் ஆக முடியும். ஏன்னா எக்ஸாம்ஸ் இன்னும் 2 டேஸில் இருக்குது.
எல்லாமே கண்டிப்பாக படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த லெசன்ஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு போடணும் அப்படின்னா எனக்கு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் படிக்க உங்களுக்கும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் கண்டிப்பாக போடுவேன் அடுத்த வீடியோவும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டேஷன் ஆஃப் அ சேல்ஸ் ஆர்கனைசேஷன். இது டெஃபினேஷன் என்னன்னா, டிபார்ட்மெண்டேஷன் மீன்ஸ் டிவைடிங் தி சேல்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இன்டு டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் பேஸ்ட் ஆன் த ஒர்க் ப்ராடக்ட் டெரிட்டரி கஸ்டமர் ஆர் ப்ராசஸ் டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி. அதுக்கப்புறம் இது டிபார்ட்மெண்டேஷன்ஸ் பை ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எம்ப்ளாயீஸ் டூரிங் த சிமிலர் ஒர்க் ஆர் குரூப்ட் இன்டு தி ஒன் டிபார்ட்மெண்ட். இதில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், இல்லைனா மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் பை த ஃபங்க்ஷன்ஸாக வந்து யூஸ் பண்ணுறது. இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூட்டபிள் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ், இன்க்ரீசஸ் த ஸ்பெஷலைசேஷன்ஸ், அதுக்கப்புறம் சேவ்ஸ் டைம் அண்ட் காஸ்ட், அப்புறம் வந்து பெட்டர் கோஆர்டினேஷன் அமாங் த டிபார்ட்மெண்ட், பெஸ்ட் ஃபார் த கம்பெனிஸ் வித் ஒன் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு இது வந்து அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்அட்வான்டேஜாக என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, டூ மச் சென்ட்ரலைசேஷன்ஸ், அப்புறம் வந்து ஸ்லோ டிசிஷன் மேக்கிங்காக இருக்கும், அப்புறம் புவர் கோஆர்டினேஷன் பிட்வீன் த டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், அப்புறம் டிஃபிகல்ட் டு மெஷர் த ஈச் டிபார்ட்மெண்ட்ஸ் ப்ராஃபிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து எம்ப்ளாயீஸ் லேர்ன் ஒன்லி ஒன் டைப்ஸ் ஆஃப் த ஒர்க். ஸோ வந்து ஒரே ஒரு இதில் வந்து இவ்வளோ வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்டேஷன்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, மீனிங் வந்து என்னன்னா, டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் கிரியேட்டட் பேஸ்ட் ஆன் த டிஃப்ரெண்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ். இப்போ வந்து கம்பெனி மேனுஃபேக்சர்ஸ் இருக்கலாம், ரெஃப்ரிஜிரேட்டர், சோப்பு, பிளாஸ்டிக், லாக்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ஈச் ப்ராடக்ட்ஸ் ஆர் த செப்பரேட் டிபார்ட்மெண்ட்ஸாக வந்து ஈச் ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இதில் என்னென்னலாம் வந்து மெரிட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி டு நோ த ப்ராஃபிட் அண்ட் ஈச் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் பெட்டர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து தெரியும். அதுக்கப்புறம் டாப் மேனேஜ்மெண்ட் கெட்ஸ் மோர் டைம். அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்டர் டிசிஷன்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஹெல்ப்ஸ் த பிஸ்னஸ் டு எக்ஸ்பேன்ஷன்ஸ். ஸோ இதுக்கு வந்து மெரிட்ஸாக இருக்குது. ஸோ வந்து டீப் மெரிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹை மேனேஜ்மெண்ட் காஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நாட் சூட்டபிள் ஃபார் த ஸ்மால் கம்பெனிஸ். அதுக்கப்புறம் கோஆர்டினேட் பிகம் த டிஃபிகல்ட். ஸோ இதெல்லாம் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டிபார்ட்மெண்டேஷன் பை டெரிட்டரியில் வந்து இந்த மார்க்கெட் இஸ் டிவைடட் இன்டு டிஃப்ரெண்ட் ஜியோகிராஃபிக் ஏரியாஸ். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ரீஜன், சவுத் ரீஜன், ஈஸ்ட் ரீஜன், வெஸ்ட் ரீஜன், இது மாதிரி சொல்லிட்டு ஈச் ஏரியா ஹேஸ் இட்ஸ் ஓன் சேல்ஸ் மேனேஜர். ஸோ தனித்தனியாக இருப்பாங்க. இதுக்கு மெரிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லோக்கல் கஸ்டமர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பெட்டர் சூப்பர்வைஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து லோவர் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஈஸி பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரீஜனல் மேனேஜர்ஸ் கெயின்ஸ் த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இல்லை மெரிட்ஸாக இருக்குது. டிமெரிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதுக்கப்புறம் வந்து டூப்ளிகேட் ஸ்டாஃப் இன்க்ரீஸ் த காஸ்ட்டாக இருக்கலாம். அப்புறம் டிஃபிகல்ட்ஸ் டு கண்ட்ரோல் த ஆல் ரிலிஜியன்ஸ் இருக்குது. அப்புறம் ரீஜனல் மேனேஜர்ஸ் மே திங்க் ஒன்லி அபவுட் தி ஏரியாஸ், அந்த மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் டாப் மேனேஜ்மெண்ட்ஸ் கண்ட்ரோல் பிகம் த டிஃபிகல்ட். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்ஸிஸ்லாம் வந்துட்டு இதில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்டேஷன்ஸ் பை த கஸ்டமர்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க, டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பேஸ்ட் ஆன் த கஸ்டமர் டைப்ஸ். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் கஸ்டமர்ஸ், ஹாஸ்பிட்டல் கஸ்டமர்ஸ், ரீட்டைல் கஸ்டமர்ஸ், ஹோல்சேல் கஸ்டமர். இதில் வந்து மெரிட்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் கஸ்டமர் சர்வீஸ், அதுக்கப்புறம் மீட் த கஸ்டமர் நீட்ஸ் எஃபிஷியன்சி, அப்புறம் வந்து பெட்டர் ஸ்பெஷலைசேஷன்ஸ். இதுலேயும் டிமெரிட்ஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், அதுக்கப்புறம் வந்து கோஆர்டினேஷன் பிகம் த டிஃபிகல்ட். ஸோ இதெல்லாம் வந்து டிமெரிட்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்டேஷன்ஸ் பை த ப்ராசஸ். இதில் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் கிரியேட்டட் பேஸ்ட் ஆன் த ஸ்டேஜஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். என்னென்னு சொல்லி கட்டிங்கு, பெயிண்டிங்கு, பேக்கேஜிங், குவாலிட்டி செக். இதில் வந்து மெரிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் த ஆப்ரேஷன் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் பெட்டர் ஸ்பெஷலைசேஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பெட்டர் மெஷின்ஸ் மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஈஸி சூப்பர்விஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மெரிட்ஸில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிமெரிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் வரும். எல்லாத்துலேயும் இந்த கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் வருது. அதுக்கப்புறம் எம்ப்ளாயீஸ் பிகம் தி ஓவர் ஸ்பெஷலைசேஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து லெஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, அதுக்கப்புறம் கான்ஃப்ளிக்ஸ் பிட்வீன் த டிபார்ட்மெண்ட் மேனேஜர். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிமெரிட்ஸாக வருது. அதுக்கப்புறம் லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பைன் டிபார்ட்மெண்டேஷன்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்க, கம்பெனி யூசஸ் மோர் தென் ஒன் பேசிக் டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்டு பை ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் வந்து தென் பை த டெரிட்டரிஸ், ஃபைனலி பை கஸ்டமர்ஸ். இது வந்து அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெட்ஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆல் மெத்தட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சூட்டபிள் ஃபார் லார்ஜ் கம்பெனிஸ். அதுக்கப்புறம் இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது என்ன பார்த்தீங்கன்னா, மோர் கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிஃபிகல்ட் டு மேனேஜ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜில் சொல்கிறாங்க.
அவ்வளோதான் நம்ம இன்னும் கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம். லாஸ்ட் ஒன் வந்துட்டோம். இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் த சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். இது மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் சேல்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் இன்க்ளூட்ஸ் த ஆல் எம்ப்ளாயீஸ் ஹூ ஒர்க்ஸ் அவுட் சைட் த ஹெட் ஆஃபீஸ் ஆர் சேல்ஸ். அதான் வெளியே போய் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஃபீல்ட் சேல்ஸ் ஆர்கனைசேஷன்ஸை சொல்கிறாங்க. அதான் வெளியே போய் ஒர்க் பண்ணுறவங்க. இதில் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸு, பிரான்ச் மேனேஜர்ஸு, அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸு, சேல்ஸ் சூப்பர்விஷன்ஸ் இவங்களெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட்ஸ் ஃபார் த ஃபீல்ட் ஆர்கனைசேஷனில் வந்துட்டு ஆஸ் அ கம்பெனி க்ரோஸ்னு என்ன சொல்கிறாங்க, மோர் சேல்ஸ் பீப்புள்ஸ் ஆர் ஹையர், நிறைய சேல்ஸ் பீப்புள் ஹையர் பண்ணுறாங்க, மோர் கஸ்டமர்ஸ் ஆர் சர்வ்டு, அப்புறம் வந்து மோர் ஏரியாஸ் ஆர் கவர்டு, அதுக்கப்புறம் பெட்டர் சூப்பர்விஷன்ஸ் இஸ் ரெக்வயர்டு. இதில் என்னென்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் சேல்ஸ் பீப்புள் செல் ப்ராடக்ட்ஸ் ஈஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியாக செல் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் ஹெல்ப் சேல்ஸ் பீப்புள்ஸ் அச்சீவ் த சேல்ஸ் டார்கெட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா the size depends on the company size, நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், சேல்ஸ் பாலிசிஸ், அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் சேல்ஸ் பீப்புள்ஸ், அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் ஏரியா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கஸ்டமர் விசிட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ஞாபகம் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஃபீல்ட் ஆர்கனைசேஷன்ஸில் வந்து ஹெட் ஆஃபீஸ் டைப் இருக்கும், அப்புறம் பிரான்ச் ஆஃபீஸ் டைப் இருக்கும், அப்புறம் டிவிஷனல் அண்ட் பிரான்ச் ஆஃபீஸ் டைப் இருக்கலாம், அதுக்கப்புறம் டிவிஷனல் பிரான்ச் ஆஃபீஸ் வித் சேல்ஸ் சூப்பர்விஷன்ஸ் டைப் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதில் இன்க்ளூடடாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் மேக்ஸிமம் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தெரிஞ்சது வரைக்கும் எழுதிட்டு வாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட், எல்லாம் நல்லா எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்த போடுற வீடியோவும் உங்களுக்கு கன்ஃபார்மாக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எனக்கு சப்போர்ட் கொஞ்சம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து எல்லாமே எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஸோ இந்த சாப்டர் நீங்கள் எல்லாம் கிளியராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.